முடிஞ்சிச்சு. கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ஆமா, இனிமேல அது ரெடியா கிளைமேக்ஸ் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன் அப்படி எல்லாம் இருள அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க? என்ன சரி, நம்மளால கூப்பிடுவோமா? எந்த கிழவனும் இவளை சிலை எந்த புலவனும் இவளை பாட்டி வைப்பான் எந்த கலைஞனும் இவளை சிறையெடுப்பான் எந்த புலவனும் இவளை பாட்டி வைப்பான் காதல் கொள்ளும் என் நினைவாளே என் காலம் செல்லும் நான் பார்த்ததிலே உன்னை ஒரு கையைத்தான் நல்ல அழகி என்றே நல்ல அழகி என்றே நான் கேட்டதிலே உன் வார்த்தையைத்தான் நல்ல தமிழ் என்றே ஒரு கவிதை என்றே நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியைத்தான் நல்ல அகலம் என்பே அழகி என்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, காலையிலே போயிட்டு வந்துட்டோமா? மதியம் ஒரு தடவை போனேன். இது காயில பழுத்து 20 வருஷம் ஆகுது. அப்புறம் நான் தொங்கிட்டே கிடக்குதா? இல்ல முழு பழம் இல்ல மொந்த பழம். மொந்த பழம் தான் உனக்கு தேவைப்பட்டா வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். வியாபாரமா? என்ன 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 வியாபாரம்? எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருந்துச்சு பாவடத்துக்கு மூடிடாத. பணியாரம் வைக்கிறேன். பணியாரம்? மாவு பணியாரம், பருப்பு பணியாரம். உங்களுக்கு எந்த பணியாரம்? புளி பணியாரமா? ஐட்டம் புதுசா இருக்கு. கொட்டை அத பத்தி பேசாதமா. நான் 7 கையில பிரிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். புளியம்பலத்துல இருக்க கொட்டை 5 சொல்லலாம், 5 கொட்டை, 10 சொல்லலாம், 10 கொட்டை. உங்களுக்கு எப்படி? ஒத்த சொல்ல ரெட்டை கொட்டை. ஆத்தாடி பரிசா இருக்கும் போல் இருக்கு. இல்ல ஆமா, கொட்டை எடுத்ததுல ஓடுறீங்க. மிக்ஸில அத்த தண்டியா இருக்கு. கல்ல வச்சு அடிச்சா தெரிக்கிறேன், கத்துறேன். பக்கத்து விட்டு ஓடிடுவாங்க, இருக்க மாட்டாங்க, தெரிச்சு ஓடிடுவாங்க. கிரைண்டர்ல போட்டு மாவாட்டி அதை வந்து பணியாரமா சொல்றீங்க. முதல்ல பணியாரம் சொன்னா இடுப்பு வேணும். அடுப்பு மாத்திட்டாங்களா? சரி, நீங்க அடுப்பு வச்சிருக்கீங்களா? ஆமா. அடுப்பை காட்ட முடியுமா? உங்களுக்கு எப்படி வேணும்? எனக்கு கல் அடுப்பு தான் பிடிக்கும். ஆத்தாடி எத்த தண்டி. கல் அடுப்பு கொஞ்சம் அகலமா தான் இருக்கும். கல் அடுப்புனா ரொம்ப பெருசா இருக்கு. நானும் விரல் வச்சிருக்கேனே. எப்படி? எங்க காட்டட்டுமா? காஞ்ச விறகா பச்சை விறகா? காஞ்ச விறகுதாமா. காஞ்ச விறகுனா சட சடன்னு எரியும். பச்சை விறகுனா வாழை மரத்துல பத்துற மாதிரி சவ்வு சவ்வுன்னு எரியும். தொண்டை குழிக்கு வந்துட மாட்டேங்குது. அம்மா கழுத புரியுமா? வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி சரியா இருக்குமா? எந்த நேரமும் அப்படி இருந்தா அட்டை தருத்திரியும். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. டைம் பார்த்து கிளம்பும், டைம் பார்த்து சுருங்கிடும். பலூன்ல காத்து போன மாதிரி ஊதுனா பெருசாகும். வேண்டாம், இது வேண்டாம். 4 நாளா உரியுது. இல்லம்மா, நாளா வெட்டிடுவோம். நாளா வெட்டி சொல்லுனா சரியா இருக்கும். எதுல? அடுப்புலமா. நீ என்ன வேற மாதிரியே ஓட்டிட்டு இருக்க வண்டியா? நான் வண்டியை சரியா ஓட்டுவேன். ஏன்னா நாளைக்கு எல்லாமே யூடியூப்ல வரும்னு எனக்கு தெரியும். உங்க அடுப்புல விறகு வச்சாச்சு, பத்த வைக்கணும். என்கிட்ட தீப்பொட்டி இருக்கு. என்கிட்ட தீக்குச்சி இருக்கு. தீக்குச்சிக்கு முன்னாடி மண்டையில பொட்டிக்கணுமா? குச்சி உள்ள பொட்டிக்குள்ள இருக்க வரைக்கும் தான் குச்சி கனமா இருக்கும். பொட்டி குச்சியை இழுத்துட்டேன் வெளியே. குச்சியை இழுத்துட்டேன் வெளியே. இழுத்துட்டேன் வெளியே. இழுத்துட்டியா இல்லையா? வாய்ப்பு கிடைக்கல, இழுக்கல, அப்படியே வச்சிருக்கேன். குச்சியில மருந்து இருக்கிற வரையும் தான் குச்சியில மண்டகணம். அந்த குச்சியில பொட்டியில உரசிட்டா மருந்து தீர்ந்து போச்சு. போச்சு போச்சு போச்சு. அதோட விட்டுரு. இப்போ உங்க பணியாரத்துக்கு வந்து மாவை ஊத்தணும். உங்க சட்டியை தரங்க. ஏன்னா துவச்சு போடுவாங்க. ஆமா, பணியார சட்டியை சொல்லிட்டு இருக்கேன். உங்க சட்டிக்கு எத்தனை குழி? ஒரு குழியா? நான் 12 குழி 20 குழி மொத்தமா ஊத்தி இருக்கேன். ஆனா உங்க குழி ஒரு குழினால ஆத்தாடி புத குழி மாதிரி. இப்ப உங்க சட்டியில மாவை ஊத்தட்டுமா? முதல்ல கருப்பா இருக்கும், அப்புறம் அரச அரச வெள்ளையா போயிடும். நாட்டு உளுந்து மாவு, பொட்டு உளுந்து முதல்ல கருப்பா இருக்கும், மேல தோலலாம். தோலை உரிச்சுட்டா வாழைப்பழமா? இல்லம்மா, மாவு வெள்ளையாருன்னு சொல்ல வந்தேன். இப்ப உங்க மாவு ஊத்தியாச்சு. பணியாரம் வந்துருச்சா வேலையா பாக்கணும். எப்படி பாக்குறது? என்ன மயில் விரல விட சொல்ற? நாங்க தம்பி வச்சிருக்கோம்ல, ராணாட்டா முறுக்கு கம்பி. தம்பி அப்படி கிளப்பி விட்டோம்னா பரட்டிடுவேன், உருட்டிடுவேன். இப்ப நீங்க வந்து பணியாரத்துக்கு வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்க. நம்ம வியாபாரம் பல்பொடி. நான் தான் செய்வேன். உன்னை செய்ய விட்டு போறேன். நான் நினைச்ச வேணா தேவையான பேசக்கூடாது. ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும். ஆம்பளை தான் பெருசு, எனக்கு தான் பெருசு. தம்பி அந்த டேப் எடுத்துருவாப்பா, அழுத்துவோம். யாருக்கு பெருசா இருக்குன்னு. நான் பஸ் ஓட்டுவேன். அவன் ஓசிலியா வந்துட்டு போட்டும். ஆமா, நான் பஸ் ஓட்டுவேன். நான் ஓட்டுவேன். கார் ஓட்டுவேன். நான் வேன் ஓட்டுவேன். நான் கழுதையை ஓட்டுவேன். கை விடுமா? கழுதையை ஓட்டி இருந்தா நான் எல்லாம் உன கொசு மாதிரி. ஆத்தாடி எத்த தண்டி. என்னது? கழுதைக்கு எத்தனை காலு? 4 காலு. பொட்ட கழுதைக்கு 4 காலு. கடா கழுதைக்கு எத்தனை காலு? எல்லா கழுதைக்குமே 4 காலு. கடா கழுதைக்கு 5 காலு தான். 4 மூலை 4 கால் இருக்கும். கீழே குடிஞ்சு பாரு, நடு ஒரு மூர்த்த கால் இருக்கும்.
இங்க இல்ல கழுதைக்கு சொல்லிட்டு இருக்கேன். பெரிய வெண்ண மாதிரி பேசுற வெண்ண. நீ வெண்ண நான் வெண்ண. உன்னை வெண்ண நான் நிரூபிக்கிறேன். உன்னை வெண்ண நான் நிரூபிக்கிறேன். உன் வெண்ண எடுக்கறே பாக்குறியா அப்ப? நான் கழட்டறேன் பாக்குறியா? பாத்ரூமா? பாக்குறியா? பாத்ரூமா? இடிச்சிட்டாங்க போன வாரமே பாத்ரூமா நாளாளுக்கு போய் அங்க செஞ்சு தான் அடிச்சு விட்டாங்க. பெரியார பஸ் ஸ்டாண்ட்ல அங்கே காலி பண்ணியாச்சு. வெண்ண எதுல இருந்து வரும்? நெய்ல இருந்து. சி பால்ல இருந்து. மோர்ல இருந்து. ஏமா உளப்புற? சரி பால் எதுல இருந்து வரும்? பால் மாட்டுல இருந்து. மாட்டுக்கு எந்த இருந்து வரும்? காம்புல இருந்து. மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4 காம்பு. உனக்கு தெரியல மைக்க மாத்தி போறணும். பால் எதுல இருந்து வரும்? மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4 காம்பு. உனக்கு தெரியல மைக்க மாத்தி போமா. அனாவசியமா பேசு. இதையா பேசாம கௌரவமா போயிட்டு இருக்கேன். நீதாம்மா வெண்ண பொம்பளை தான் பால் கொடுக்கறது. பொம்பளை இருந்தா வருது பால், அதுல இருந்தா வருது வெண்ண. நான் கேக்குறேன் பொம்பளைல இருந்து தான் பால் வருது. பொம்பளைல இருந்து பால் வரணும்னா முத என்ன பண்ணணும்? மாட்டை கொண்டு போய் சிலைக்கு போடணும். அப்ப நீ கொடுக்கணும் முத வெண்ண. அங்க எத்தனை கொம்புல இருந்து பால் வருது? ஒத்த கொம்புல இருந்து வருது. இப்போ நோக்கம் பூரா எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ தான் பசுமாடு, நான் தான் காளமாடு. இப்ப நீ உழவுக்கு கிடந்து அலைகிறேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2 மாடு மோதிட்டு போயிடுச்சு. அது பாட்டுல போகட்டும். நம்மளுக்கு அந்த வேலையை வேணும். நம்ம வேலை தனியா இருக்கணும். வேற மாதிரி போயிட்டு இருக்கணும். அப்பதான் சரியா இருக்கும். நீங்க கட்டிருக்கீங்க பாவாடை. பாவாடைன்னு ஏன் பேர் வந்துச்சு? பாவம் பண்ற வடையை மூடி வச்சிருக்கீங்கல்ல, அதனாலதான் அது பேர் பாவாடை. அந்த வடையில உங்க குச்சியை ஓர்க்குறீங்களே, அப்புறம் அப்ப உங்க இதெல்லாம் அள்ளி ஊத்துறதுதாம அகப்பையில, வேற ஒண்ணும் கிடையாது. முளைப்பாரி பாத்திருக்கீங்களா? முளைப்பாரின்னு ஏன் பேர் வந்துச்சு? தூக்கிட்டு வரும்போது நல்லா தெரியும். என்னது? புரிஞ்சுக்க புரியாட்டி போய்க்க. ஓ ஆயில தீய வச்சு கொளுத்து. அதாம முளைப்பாரி. சாமிக்கு சிவக்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் மறுபடியும் வண்டியில எங்கிட்ட விழுந்துருவேன். விழுக மாட்டேன். இனிமேல் ஒழுங்கா போயிட்டு இருக்கேன். ஒழுங்கா வந்தா விழுக மாட்டேன். நாய் குறுக்க வந்தா தானே விழுகுறேன். எப்படி நம்ம ஒழுங்கா போனாலும் நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க வீட்டுல குளிக்கிறீங்க. சரி, வீட்டுல குளிக்கும் போது என்ன போட்டு குளிக்கணும்? வீட்டுல குளிக்கல என்ன போட்டு குளிக்கணும்? தாப்பா போட்டு குளிக்கணும். சோப்பு சாம்பெல்லாம் போடுற பழக்கமே கிடையாதா? அது தாப்பா போட்டதுக்கு அப்புறம் போடுறது. அப்படியா? முத அதை போட்டுக்கணும். ஏன்னா ஆளாளுக்கு வந்து அப்புறம் போட்டு விட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பாத்ரூம்ல கேமரா வச்சு எடுத்துறாங்க. இப்ப அப்பெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு எல்லா பக்கமும். தங்க விடுதியில போய் தங்கணும்னா போச்சு. எங்க விடுதியிலையும் தங்கறது இல்ல. எந்த விடுதி வேணா, இருக்கிற விடுதி இருந்தா போதும். வீட்டுக்கு போயிடுறோம். பால விடுதிக்கு போயிருவோமா? வேண்டாம். ஏமா இங்க இருந்து போக ரொம்ப நேரம். சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? சூப்பர்னா நீ எனக்கு பொண்டாட்டி வந்தா அதான் சூப்பர். உன் தங்கச்சி இருந்தா அதான் எனக்கு ஆப்பர். தங்கச்சி இல்ல. உங்க அம்மா இருக்குல்ல? அம்மா இல்ல. உங்க அப்பா இருக்காருல்ல? உங்க அண்ணன் இருக்காருல்ல? அண்ணனும் இல்ல. உன் தம்பி இருக்கான்ல? தம்பியும் இல்ல. கல்யாணம் கேன்சல். ஏன்? ஆப்பர்ல ஏரியாக்குள்ள நாங்க போக மாட்டோம். அட நீயாவே அதெல்லாம் 25 வருஷம் ஆமா. பள்ளிக்கூடத்துல பழகும்போது பாலத்துக்குள்ள உட்காந்து அடிச்சு பழகுறேன். அதே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் பொம்பளை ஆம்பளை தானயா? உனக்கு சந்தேகமா இருக்கா? பொம்பளை பிள்ளைகிட்ட அடக்க ஒடுக்கமா பேசி. முதல்ல நீ மரியாதை கௌரவமா பேசணும். நான் ஒண்ணுமே பேசவே இல்லையே. இப்ப நீ முன்னாடி அக்கா உனக்கு என்ன வேணும்? நாத்தனா. ஏன் நாத்தனாரு? நீ என்னைய போட்டு ஏத்துனா அதனால நாத்தனா. வாய்ப்பு கிடைச்சிருந்தா தானே. வாய்ப்பு கிடைக்கல ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால ஆட வந்திருக்கேன். நான் ஆடுனா, பாடுனா, ஓடுனா, உட்கார்ந்தா, படுத்தா, இப்படி ஒரு ஆளதமா தேடி கலைஞ்சேன். தினமும் ஒரு பிள்ளையை சந்திக்கிறான். நான் படுக்க கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. படுத்து ஆடுறதுக்கு அதுதான்மா. நீ படுத்து போட்டு காசு கடன் சொல்லிட்டு போவ. அதுக்காண்டி இல்ல. நான் ஒரு நாள் கடன் சொன்னா அதை மைக் போட சொல்ல சொன்னாங்கல்ல. இனிமேல் காசு வாங்கி ஒரு நாள் உங்களை படுத்தக்காண்டி மைக் போட சொல்லுவியா? இனிமேல் வந்து காசு வாங்கிட்டு நீ வா. அது வரைக்கும் வர வேண்டாம். காலையில 10,000 ரூபாய் வரல தொலைச்சிருவேன் உன்னை. வந்தா ஓகே பண்ணிடலாம். அதான் 20 வருஷமா இல்லையே உன்னை கேட்டுட்டா இருக்காங்க. அண்ணே எல்லாம் அழிச்சிருங்க. இதெல்லாம் ஊர்ல தீ பிடிச்சா என்னது? காட்டுல தீ பிடிச்சா ஊர்ல தீ பிடிச்சா ஊர்த்தி, காட்டுல தீ பிடிச்சா மலையில தீ பிடிச்சா வீட்டுல தீ பிடிச்சா புளியில தீ பிடிச்சா உன் பேரை சொல்லிடாத. நமக்கு இதுல விஷம். பேருக்கு ஆம்பளைகளுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கல, நான் காட்டல. ராமமூர்த்தி பாப்பா பாப்பா அமுக்கு அமுக்கு அமுக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சோத்துக்கு இல்லாட்டி வீட்டுல ஒரே திண்டாட்டம். ஆட்டம் போட வந்த அம்மா உங்க அடுத்த வேலை ஓயம்மா. ஆட்டம் போட வந்த அம்மா ஓ வேலை கிடைக்க
அதுக்கு நீ பரவாயில்ல மாப்பிள்ள, நீ நல்லா கம்பெனி கொடுப்ப உங்களுக்கு. நீங்க நல்லா திரும்புறீங்களா இந்த வர உங்ககிட்ட ஊரோட நான் இருக்கு, ஊரோட கடல் இருக்கு, ஊருக்குள்ள நீ இருக்கு, ஊருக்குள்ள நீ இருக்கு, உன்னை போல பேரழகி, என்ன போல பேரழகி, உன்னை போல நாட்டுக்கட்டு, அது என்ன போல நாட்டுக்கட்டு அந்த ஊருக்குள்ள காணலையே, இந்த ஊருக்குள்ள காணலையே, தானே நன்னே தானே அப்படி போடு தகடாக தன்னானே. பொசிஷன் கேரளா பாட்ரி. ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, நிக்கட்டுமா போகட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா, என்னோட பிரச்சனைக்கு சின்ன குட்டி, நிற்கும் சின்ன குட்டி, நம்ம கொலசாமி கோயிலுக்கு கூட்டாஞ்சோறு ஆக்கப்போ, கொலசாமி கோயிலுக்கு நான் ஊட்டாட போக வேணும். இதுதானே தொழிலுக்கு மரியாதை. ஒரு சாட்டை வேஸ்டா போயிடுச்சு. ஆமா, ரெண்டாவது சாட்டை சரி பண்ணிடுவோம். சரி மாமா. வாகனம் வாழைப்பழம், ஆலமரமா, ஆலமரம் ஆலமரம் மாத்திட்டாங்களானே, சொல்லவே இல்ல. அதுல விழுது 16,000, அடவிழுது 16,000, தண்ணே நன்னானே தானே நன்னானே, தண்ணே நன்னானே, ஆடவங்க தானே நன்னானே, அடவுங்க தானே நன்னானே, ஆடவங்க தானே நன்னானே. உங்களுக்கு அண்ணன் எங்கிறதா இருந்தா என்ன, எல்லாம் நம்பவே. கதையை முடிச்சுட்டு வெளியே தெரியாம வீட்டுக்கு போயிரு. ஓடுறா வீட்டுக்கு போன. ஆமா, வாகனம் மாரியம்மன் கோயிலுக்கு மஞ்ச காப்பு கட்டிக்கிட்டு, ஆனா அப்பைக்கப்போ ஒரு கெண்டா மாத்துறதுல, அப்பைக்கப்போ ஒரு ட்ரெஸ் மாத்துறதுல நீங்க செய்ய முடியாது யாரும். பாதி வீட்டுல கிடக்கு, அந்த பக்கம் போறப்ப வைக்கிறது. அப்படியா? பொன்னாட இளையாரபத்தி முருகானந்தம் பர்னிச்சர் கடை சார்பாகவும் இதயம் குரூப் சார்பாகவும் மணிமேலாக்காவுக்கு இந்த பொன்னாடை போத்தப்படுகிறது. பொன்னாடை பத்தி பெருமைப்படுத்திய வருடம் தவறாமல் என்னையும் வரவேற்று கரெக்டா எனக்கு தேதி இருக்கிறதா பார்த்து அந்த தேதியில நாடகம் வச்சு பெருமைப்படுத்தும் அன்பு ரசிகர்கள், நல்லூர் இதயம். நீங்க எப்பவுமே ஏன்னா காசு கொடுக்குற முதலாளியை மதிச்சோம்னா நம்ம நல்லா இருக்கலாம். அப்படி என்றும் நீங்காத இடம் பெற்றிருக்கும் இதயம் குரூப் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஏன்னா காசு பணம் சேர்த்து வச்சாலும் அது எப்படியும் செத்த பிறகு காசு பணம் நம்மளுக்கு கூட வரப்போகுதா? எதுவும் வராது. காசு பணத்துலேருந்து சொந்த பந்தத்துலேருந்து எதுவுமே கூட வராது. நம்ம சேர்த்து வைக்கிற பேரும் புகழும் மட்டும்தான் கூடயே வரும். அந்த மாதிரி என்னையும் வரவேற்று எனக்காண்டி இப்படி உட்காந்து
சோறு கூட சாப்பிடல. யாராவது கேட்டீங்களா? கேட்காம கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க, நீ போய் ஒட்டிக்க. நீங்களும் சாப்பிடலையா? எனக்கு தெரியும். மணிமேல் அக்கா சாப்பிடாம நீங்க யாரும் அந்த காரணம் கிடையாது. நம்ம நாடகம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு சாப்பிடலாம்னு இருக்காங்க. பொன்னாரை பத்தி பெருமைப்படுத்தி அன்பு சகோதரர்கள் அத்தனை பேர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. எந்த ஊர் போனாலும் சரி இதே மறந்துடாத, நாட்டுக்கு வந்து. ஆமா, இதே மறந்துடாத. ஒரு உடம்புல இதயம் இல்லாம மனுஷன் வாழ முடியுமா? அது எப்படி இதயத்தை மறந்துடாதே நீங்க சொல்றீங்க? வந்துரு, கண்டிப்பா கார் மட்டும் உனக்காக தேடி வச்சது. வந்துரு, கார் வச்சாது வந்துருவேன், நீ பயப்படாத. நம்மளும் அதே மாதிரி வாச கருவேப்பிள்ளையே ஏமா மேம்பத்த மல்லிகையே யார் யாரு புதுசா? ஆள் பாதி ஆடை பாதி அனைத்தும் போதி. என்ன நம்மளுக்கு செட் ஆகாது. பப்புன்னு ஒரு சொல்லியா முத போய்? நான் தான் பப்புன்னு ராமலிங்க தான் வந்திருக்கேன். அப்படியா? உன் மாப்பிள்ள தான் கரெக்டா சொல்றாரு. சரி சரி சரியா வருமா? தன்னனான நானே தன்னானே நானனான நானே தன்னனானே நானே 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 தண்ணி போட்டு ஆரே தண்ணி போட மாட்டேன். நம்ம சீன் முடிஞ்சு தண்ணி போட்டு வந்ததும் இல்ல தம்பி தாறுமாற ஆடவும் இல்ல. ஆட தண்ணி போட்டு வந்ததும் இல்லை, ஆட தாறுமாற நடந்ததும் இல்லை. என்னையா குதிச்சுட்டு உட்காந்துட்டாப்ல? அப்படியா? எல்லாருக்கும் ஏவாங்கலையோ நல்லா இருக்கும். சூப்பர்யா. அருமை அருமை சூப்பர். கைதட்டு கைதட்டு கண்டிப்பா கைதட்டு நல்லா. வரியா வரியா தரியா வரியா மனசில் இடம் பிடிச்சா எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஒரு சன மூக்கல்ல வரல வைக்கும் முக்கு தக்கு தாரா தக்கு முக்கு தக்கு நீலோ ஆட தக்கு முக்கு தக்கு நீலோ கச்சேரிக்கு வரியா வரியா பலே. இந்த மாதிரி உட்கார சொல்லி ஆராய்ச்சி
இத மாதிரி அதை உட்கார சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏய் யாரியா? அது பப்புனு வர சொல்லியா? யோ நான் தான் ராமலிங்க நான் வந்திருக்கேன். அப்படியே உள்ள போயா உள்ள போ. சரியா வருமா? அடி கத்தரிக்கா கத்தரிக்கா காம்பனி இந்த கத்தரிக்கா. நாராயண தோட்டத்திலே நட்டு வச்ச கத்தரிக்கா. அடே அப்படி பார்த்து மாப்பிள்ள சேனம் புதிய ஹீராம. என்னது இல்ல காலை விரிக்கிறீங்களே இதெல்லாம் பெரிய விஷயமா? கணக்கு வழக்க கிடையாது நம்ம உரிச்சது. அப்படியா? உயிரோடு இருக்கும்னா அதெல்லாம் ஆண்டவனுடைய புண்ணியம், ஆண்டவனுடைய செயல். அதெல்லாம் கத்தரிக்கா கத்தரிக்கா தோட்டத்தில் ரத்த வட்ட கத்தரிக்கா. கத்தரிக்கா அதே சூப்பரியா. ஒருத்தருவாரே வருவது புத்தட்டு இருந்தாரே நம்ம ஒருத்தருவாரே ஒரு உணப்பட்டு தாரே ஒத்துக்கிட்ட வாடி நம்ம ஓட பக்கம் போமா. இருக்கிற மாமா என ஊசுப்பி விட வேணாம். ஆடி ஒருத்தருவாய் வேண்டாம் உணப்பட்டு வேணா. அப்படியே சூப்பரியா. வலை சூப்பரியா. அப்பா இந்த வேலையுமே ஆத்தா சூப்பர் பலே. அதுக்குதானே ஆகணும். இதே மாதிரி நானும் விரிக்கணுமா? ஆமா அதுதானே நாங்க 4 பேர் உட்கார்ந்துருக்கோம். என்னமா என்ன பழக்கம் இது? சூப்பரியா. சின்ன பிள்ளை போல பித்து பிடிக்கிறதே தொட்டு விட்டதால. யாரு யாரு யாருமா? நீ ரொம்ப பண்ணுவ நீ ரொம்ப பண்ணுவ அடி எப்பவுமே இப்படித்தான் ரொம்ப பண்ணுவே நீ ரொம்ப பண்ணுவே அடி. சூப்பரியா. என்னமா என்ன பழக்கம் இது? சும்மா அப்படிதான் சின்ன பிள்ளை போல. ஆமாடா. பித்து பிடிக்கிறதே யாருக்கு? தொட்டு விட்டதால. அந்த எரும மாடை தண்ணியை கட்டி உள்ள கட்டி வைங்கப்பா. அதுக்கு தண்ணி கிளையிலமா செனைக்குத்தான் தெரியுது போல் இருக்கு.
வணக்கம் 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 வணக்கம். எதிரி போடுற வீட்டுக்கு போன அடி மாடி மலை மாடி வச்சு பூரத்தை வேற தாங்க முடியல. அடி மாடி மலை மாடி வச்சு மாறளவு ஜன்னல் வச்சு அப்படி ஓசி தப்பே அடி எட்டி எட்டி பார்க்காத இரவு பொண்டாட்டி நீ தாண்டி. அடி காதர்ந்த மூலி உனக்கட்ட பொருந்தாண்டி. காதர்ந்த மூலி உனக்கட்ட வண்டிதாளி. பலே பலே சூப்பர் சூப்பர் சூப்பர். பலே பலே அடியே மனதில் நான் நிக்காதடி. எந்திரிப்பா என்னம்மா இறங்கிருச்சு? என்னம்மா கரடி வந்துகிட்டு இருக்கு. கரடி குட்டியா? கரடி மாதிரி பெரிய நரடி ஒருடி இருடி தூங்காம நான் தான சொப்பனமே உனக்காக என்னே நீ அர்ப்பணமே. தூங்காம நான் தானே சொப்பனமே உனக்காக நான் தானே அர்ப்பணமே. ஐயோ ஐயோ அப்படின்னு கம்ப ஒரே ஒரு கரடி. பங்காளி எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க பாப்பா.
ரொம்ப அடிச்சிட்டீங்களா? இதனால் சரளமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஐயா, ஒன்றும் தெரியல வைக்க வேணாம், நான் மெழுகு திரி வச்சிருக்கேன். இதயம் குரூப் சார்பாக 5வது ஆண்டு ராமலிங்க அண்ணன் உயிராக உழைப்பு கொண்டு இருப்பது அஞ்சாத நெஞ்சம் ராமலிங்க அண்ணனுக்கு இதயம் குரூப் சார்பாக இந்த சால்வை நான் குடிச்சா பிரச்சனை இல்ல, வாய்ப்பு கிடையாது. நீ குடிச்சா தான் பிரச்சனை. பொன்னாடி வழங்கி பெருமை சேர்த்த 9ஆம் ஆண்டு மாபெரும் இதயம் குரு நண்பர்களுக்கு எனது சார்பாகவும் என்னை சார்ந்த கலைஞர்கள் சார்பாகவும் நன்றி 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 கலந்த அன்பு வணக்கம். தம்பி வந்துட்டாப்ல பல்ட் என்ன கடைசி உங்களுக்காக ஃபயர் டான்ஸ். ஆட்டமா தேரோட்டமா
எங்கள் இருவரையும் பாராட்டி கைதட்டி சிறப்பு செய்து கொண்டிருக்கூடிய இதயம் குரூப்ஸ் நண்பர்களுக்கும் இங்கே அமர்த்தக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய சார்பாக நன்றி நன்றி நண்பன் வணக்கம். காதல் 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 அதிலே வருவது சாதல். எத்தனை காதல்! அதனால ஒருவன் பொருத்தி அப்பேற்பட்ட காதல். எத்தனை வகையான காதல் இருந்தாலும் தமிழ்நாட்டு காதல் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தெம்மாங்கு காதல். ஆங்கில காதல்லாம் பாருங்க, ஆமா நம்ம தூக்காட்டி அவங்களே தூக்கிடுவாங்க. அது வேற, நம்மளது அப்படி இல்ல. நம்ம கலாச்சாரங்கள் வேற. அர்த்தமாக ஒண்ணு நினைச்சு அர்த்தமாக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தனையும் மறந்து விட்டேன். அழகே ஒண்ணு பார்த்த உடனே அத்தமாக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தனையும் மறந்து விட்டேன். அழகே ஒண்ணு பார்த்ததுமே அஞ்சுதமே கொஞ்சமே நாம் இல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லையே. ஒன்னு நினைச்சே அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே, அத்தனையும் மறந்து விட்டு அழகே ஒண்ணு பார்த்ததுமே. கோயிலு கத்தும் தோப்புக்குள்ள குறுகுறுன்னு பார்க்கையில மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மடமடனு சரியா. வெயில் வரும் நேரத்தில மொட்டை மாடி வடகம் போல, நீயும் இல்லா நேரத்தில நினப்பு மட்டும் காயிரம்மா. கண்ணால வள விரிச்சு கண்ணால புலம்ப வச்ச பொண்ணோட மனசுக்குள்ள கொள்ளாத காதல வச்ச மாமா காண கூட மாமா நான் காத்திருப்பேன். கனடா பாடி கவனிய போட்டிருப்ப பூத்திருப்ப. அத்தமக ஒன்னு நினைச்சேன் அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே. காத்திருக்கு காவலுக்கோ நாயிருக்கு, நீயும் நானும் சேர்ந்து இருக்க எந்த ராவுதவம் இருக்கு. அந்நாடு காட்சிய போல் என் மனச செலவழித்தேன். மழையில நான் நினைச்சு பூமிக்கு கூட கொடுத்தேன். வெள்ளாவை துணியாட்டம் வெள்ளமா என் மனசு அடியே புரிஞ்சு என்னைய நீ உடுத்து நாள் குறித்து. அத்தமாக ஒன்ன நினைச்சேன் அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன், அத்தனையும் மறந்து விட்டேன். அழகே உன்னை பார்த்தோடனே பஞ்சுடமே உன்னை கொஞ்சமே நாம் இல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லையே. பாவமாக ஒன்ன நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சேன், அத்தனை பார்த்த நிமிஷம் அத்தனையோ மறந்துருச்சே. வாளியில் அடிச்சு வை. காதலா அத்தடி எத்த தண்டி பழமையில வருதா புதுமையில வருதா இடையில வருதா இல்ல தொடையில வருதா? நேஷனல் பிராடு இந்த அழகு செல்லும் மேலதான். உன்னை மாதிரி ஆள் இருக்கிறவரை எல்லாருமே நேஷனல் பிராடா தான் இருக்கணும். வேர்ல்ட் லெவலுக்கு நேஷனல். ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செல்லும் மேலதான் நேச வச்சேனே. நான் பூ முடிச்சு பட்டு வச்சு உறவுக்காகத்தான், கண்ணிரிச்சு காத்திருச்சு வரவுக்காகத்தான். எப்பத்தான் 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 வருவீட உள்ளோ எங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. ஏன் மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செல்ல உண்மையில தானே சமைச்சேன். என் உடல் உசிரமாய் ஒட்டி கொண்ட மாமனே, நீ கட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலே.
கதையோட வர்றான். வாங்க